இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் சுகரால் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. 5 வருஷம் இல்லை 10 வருஷமாக டேப்லெட் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சுகர் வர்றதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சுகர் வர்றதுக்கான காரணம் என்ன, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹெர்பல் லைஃப் ஃபுட் எடுத்து உங்கள் சுகரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீமில் இருந்து நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். சுகர் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் பாடியில் போதுமான அளவுக்கு இன்சுலின் சுரக்காமல் இருந்தாலோ இல்லைனா அதிகப்படியான இன்சுலின் சுரக்கும் போது, ஸோ இதை தான் நம்ம டயாபெட்டிக் அதாவது சுகர்னு சொல்கிறோம். சுகர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள் காமிக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு நோட் பென் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஓவர் வெயிட்டில் இருப்பாங்க, அதிகரித்த தாகம் அதாவது அடிக்கடி தாக உணர்வு இருக்கும், அடிக்கடி சிறுநீர் கழிப்பாங்க, நீங்காத சோர்வு, ரொம்பவுமே டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, மங்கலான கண் பார்வை, திடீர் எடை குறைப்பு, இந்த மாதிரியான விஷயங்களும் அவங்களுக்கு ஏற்படும். கை கால்களில் உணர்வின்மை ஏற்படும், கூச்ச உணர்வு அதிகமாக இருக்கும், ஆறாத புண்கள் அவங்களுக்கு இருக்கும், சிறுநீர் பாதையில் தொற்று நோய் இருக்கும். ஸோ இது எல்லாமே சுகர் இருக்கவங்களுக்கான அறிகுறிகள். ஹெர்பல் லைஃப் ஃபுட் எடுத்து உங்கள் சுகரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். ஸோ ஹெர்பல் லைஃப்பில் சுகருக்காக என்னென்ன ப்ராடக்ட் எடுத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இல்லை உங்கள் சுகரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். டயாபெட்டிக் அதாவது சுகர் ப்ராப்ளம் இருக்கவங்க எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னா, பச்சை காய்கறிகள் அதாவது பாகற்காய், புடலங்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், இந்த மாதிரி பச்சை காய்கறிகளை நீங்கள் எடுத்துக்கணும். கீரை வகைகளை எடுத்துக்கணும். தானியங்கள், பீன்ஸ், கேரட், இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். பழங்களில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், மாதுளை, வாழைப்பழம், கொய்யாக்காய், நாவல் பழம், நெல்லிக்காய், பேரிச்சம்பழம், இந்த மாதிரி உணவுகளை ஒரு நாளைக்கு நீங்கள் 50 கிராம் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாழைத்தண்டு, வாழைப்பூ, முட்டைக்கோஸ், அவரை பிஞ்சு, சாம்பல் பூசணி, சுண்டைக்காய், இந்த மாதிரி உணவுகளையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஹோல் ரைஸ்னு சொல்லக்கூடிய மாப்பிள்ளை சம்பா, கவுளி, இந்த மாதிரி அரிசி வகைகளை நீங்கள் எடுத்துக்கணும். ஹோல் வீட் அதாவது கோதுமை வகைகள், நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். உங்கள் சுகரை நீங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னாலும், ஹெர்பல் லைஃப்பில் சுகருக்காக இருக்கிற அந்த 5 ப்ராடக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீமில் இருந்து நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். சுகர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரியான டயட் பிளான் எடுத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இல்லை உங்களுக்கு ஹெர்பல் லைஃப் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.